Hi students, இன்னைக்கு 10th standard geometryல example 4.7 4.8 பார்க்கலாம். 4.7ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The perimeter of two similar triangles ABC and PQ are respectively 36 cm and 24 cm. If PQ equal to 10 cm, then find AB அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே some results வந்து நம்ம similar triangle பார்த்திருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமானது என்னது அப்படினா the ratio of the corresponding sides of similar triangle is same as the ratio of the perimeter. அதாவது corresponding sidesக்கு ஈக்குவலா அதோட பெரிமீட்டரும் இருக்கும். பெரிமீட்டரோட ரேஷியோவும் corresponding sideோட ரேஷியோவுக்கு ஈக்குவலா பெரிமீட்டரோட ரேஷியோவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரேஷியோ அப்படினாலே உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அது எப்படி இருக்கும் ஃபிராக்ஷன்ல நம்ம எழுதுவோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம திருப்பி எழுதிக்கலாம். என்ன ட்ரையாங்கிள்னா ABC, இன்னொன்னு வந்து என்னது PQR. சரிங்களா? சோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நம்ம எழுதிடலாமா? சோ AB by PQ equal to BC by QR equal to அடுத்தது வந்து என்னது AC by PR. சரிங்களா? ஈக்குவல் டு அதோட பெரிமீட்டர் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 36 by 24 எழுதிட்டோமா? இப்போ நம்மள வந்து என்ன கேட்டிருக்காங்க? PQ ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ AB வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஏதோ ஒண்ண வந்து இந்த 36 by 24 ஓட ஈக்குவேட் பண்ணனும். எதை பண்ண முடியும்? இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ண தான் பண்ண முடியும். ஏன்னா இதுல தான் ABயும் இருக்கு, PQவும் இருக்குது. சோ AB by PQ equal to 36 by 24 அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல AB க்கு வேல்யூ தெரியாது, PQ க்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? 10 போட்டுடலாம். இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? AB equal to 10 கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? AB equal to 36 into 10 by 24. இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணலாமா? சோ எந்த இதுல பண்ணலாம் பாருங்க. 12 டேபிள்ல பண்ணலாம். 2 12s are 24, 3 12s are உங்களுக்கு வந்து என்னது 36. அப்புறம் 1 2 is 2, 5 2s are 10. அப்போ நமக்கு AB ல மீதி என்னலாம் இருக்கு? 3 into 5, so 15 cm தான் AB யோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் 4.8 பார்க்கலாம். If triangle ABC is similar to triangle DEF such that BC equal to 3 cm, EF equal to 4 cm and area of triangle ABC equal to 54 cm square, find the area of DEF அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன ரிசல்ட் பார்த்தோம் அப்படினா since the ratio of area of two similar triangle is equal to ratio of the square of any two corresponding sides. அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு சைடோட corresponding சைடோட ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும் அப்படினா அந்த கொடுத்திருக்கக்கூடிய ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ, அந்த ஏரியாவுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குமா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் தனித்தனியா. அதோட ரேஷியோ வந்து அதாவது ரேஷியோ என்னது? அதை ஃபிராக்ஷனா எழுதும்போது அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் triangle ABC by triangle DEF equal to அதோட ஒரு சைடு BC squared by EF squared. சரிங்களா? இங்க BC யோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க, EF ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC வந்து 54 cm ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. இத எல்லாத்தையும் இதல நம்ம என்ன செஞ்சிடலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 9 வரும். 4 ஸ்கொயர் வந்து 16 வரும். இப்போ நமக்கு தேவை வந்து ஏரியா ஆஃப் DEF தான். சோ எல்லாத்தையும் நம்ம கிராஸ்ல வந்து என்ன செஞ்சிடலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணும்போது ஏரியா ஆஃப் DEF வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 54 into 16 by 9. So 19 is 9, 6 9s are 54. இப்போ நம்ம வந்து 6 ஐயும் 16 ஐயும் என்ன செஞ்சிடலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 96 cm squared அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் DEF வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 96 cm squared. Thank you students.